போன மாசம் முழுக்க பெரிய டிராகன் சீமான் பாலியல் வழக்கில் ஒரு அமகலம் பண்ணிட்டு இருந்தார்னா, இப்போ சின்ன டிராகனான அண்ணாமலையுடைய டேன். அண்ணாமலை டாஸ்மாகில் ஒரு ஊழல் நடந்திருக்கு, டாஸ்மாகில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்க, இதன் மூலமாக 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு, அதனால டாஸ்மாக் தலைமையகத்தை முற்றுகையிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி போராட்டத்தை அறிவித்திருக்கிறார். அவர் கானாத்தூர்ல இருந்த வீட்டில இருந்து கிளம்பி அக்கறைக்கு வரத்துக்குள்ளேயே போலீசார் பிடிச்சி கழுத்து மேலேயே போட்டு இழுத்துட்டு போயிருக்கிறாங்க. இதுல என்ன ஊழல் அப்படின்னு நமக்கு புரியல. அதாவது கடையில் பாட்டிலுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க அப்படின்னா கடைக்காரன் சட்டையை பிடிச்சி உழுக்கணும். இது வந்து டிப்ஸ் அப்படிங்கிற ஒரு கணக்கில் வரும். அந்த 10 ரூபாய் எந்த வகையிலும் அரசு கணக்கில் வரப்போகிறது கிடையாது. அரசு கணக்கில் வந்தால்தான் அது ஊழலாக ஆக வாய்ப்பு இருக்கிறது. உதாரணத்துக்கு சிலிண்டர் வாங்குறோம். சிலிண்டருக்கு எல்லாருமே 20 ரூபாலேருந்து 50 ரூபா வரைக்கும் சிலிண்டர் போடுறவருக்கு டிப்ஸ் கொடுக்குறோம். டிப்ஸ்னா நம்ம மனமும் வந்து கொடுக்கறது இல்லை, அவங்களா வந்து இந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ரவுண்டாக தான் வந்து நம்மக்கிட்ட வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அந்த வகையில் பார்க்க போனால் இந்தியா முழுக்க ஒரு நாளைக்கு எவ்வளவு சிலிண்டர் விற்பனை ஆகிறது, எத்தனை சிலிண்டர் போடுறாங்க, எவ்வளவு 20 ரூபாயிலேருந்து 50 ரூபாய் வரைக்கும் மக்களுடைய பணம் வந்து அந்த சிலிண்டர் போகிறவங்களுக்கு போகுது. இதையெல்லாம் கணக்கு போட்டு ஒரு ரவுண்டாக 10 லட்சம் கோடி ரூபா மோடி ஊழல் பண்ணுறாரு, சிலிண்டரில் ஊழல் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம சொன்னால் சரியாக வருமா? அது போன்ற ஒரு லாஜிக்கை வச்சுக்கிட்டு தான் அண்ணாமலை காமெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. அண்ணாமலை அக்கறையில் அரெஸ்ட் ஆகிறாரு. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா எச்ராஜா காமெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. எச்ராஜாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு போகிறப்ப போலீஸ் வாகனத்தில் ஏற மறுக்கிறாரு. இந்த வண்டியில் எங்கள் அண்ணனை ஏற்றக்கூடாது அப்படின்னு அல்ல கை ஒன்று சொல்ல, எச்ராஜா உடனே இது நாய் பிடிக்கிற வண்டி, இந்த வண்டியில் நான் ஏற மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இந்த வண்டியில் ஏற மாட்டேன், இது நாய் ஏற்றுற வண்டி. போலீஸ்காரங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த வழியாக போயிட்டு இருந்த ஒரு நிஜமான நாய்பிடி வண்டியை கூட்டு வந்து அதுக்குள்ளே எச்ராஜாவை ஏற்றி அமைச்சிட்டாங்க. எச்ராஜாவுக்கு எது நாய்பிடி வண்டி எது போலீஸ் வண்டின்னு கூட தெரியல. அதுக்கு காரணம் என்னன்னா, எச்ராஜாவை உண்மையில் அழைத்து செல்ல வேண்டிய வண்டி மனநல காப்பகத்துடைய வண்டி தான். இதை நாம சொல்லலை, உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஒருத்தர் சொன்னார், எச்ராஜாவுக்கு உடனடியாக மனநல பரிசோதனை செய்யுங்கள், அவர் பேசுறது எல்லாமே பார்த்தாலே ஒரு மார்க்கமாக தான் இருக்குது, அவருக்கு பரிசோதனை பண்ணி வேண்டிய சிகிச்சையை கொடுங்களும் தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்றமே வந்து ஆணையிட்டு இருக்கிறது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்துக்கு போயிட்டு வானதி வராங்க. வானதி போராட்டத்துக்கு போக போறேன்னு சொன்னதுமே போலீஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவரை கைது பண்ணுது. கைது பண்ணும்போது வானதி வந்து போலீஸ்காரங்க கிட்ட கெஞ்சுறாங்க, என்னை தனியாக அரெஸ்ட் பண்ணாதீங்க, கொஞ்சம் பேரை வர சொல்லியிருக்கிறேன், அவங்களாம் வந்ததுக்கு பிறகு கூட்டமாக அரெஸ்ட் பண்ணுங்க, அப்போ தான் ஒரு கெத்தாக இருக்கும், நாளை பின்ன தமிழ்நாடு பாஜகவுக்கு தலைவர் பதவி நான் போட்டியிட்டா கூட இந்த ஃபோட்டோ நின்று பேசும் அப்படின்னு போலீஸ் அதிகாரிகளிடம் வானதி கெஞ்சக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறோம். இன்னொன்று, தமிழிசை சவுந்தரராஜன் போராட்டத்துக்கு கிளம்புறதா சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு 20 போலீஸ் அவங்க வீட்டு முன்னாடி போய் நின்னா அங்கு காக்கா ஆடு மாடு எதையுமே காணோம். தமிழிசை மட்டும் தனியாக வந்து வண்டியில் ஏறி அவங்க பாட்டுன்னு போயிட்டாங்க. போகும்போது அவங்க காவல்துறை அதிகாரிகளிடம் கேட்குறாங்க, என்ன கைது பண்ணுறதுக்கு உங்ககிட்ட வாரண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காமெடியாக ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அக்கா நீங்கள் என்ன கொலையா பண்ணிட்டீங்க, வாரண்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அவங்களை கூட்டின்னு போகிறாங்கக்கா, சாயந்தரமாக விட்டுருவாங்க, ஏதாவது ஒரு கல்யாண மண்டபத்தில் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமா சாயந்தரமாக வந்து உங்களை விட்டுருவாங்க. இப்படியாக கோலாகலமாக காமெடியாக இன்றைய டாஸ்மாக் எதிர்ப்பு போராட்டம், பாஜகவுடைய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி தான் நியூஸ் ரோஸ்ட்டில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட். டிவியில் பார்த்துருப்பீங்க, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு செய்தி வந்தது. குஜராத்துடைய வதோதராங்கிற ஒரு நகரத்தில் சட்டம் படிக்கக்கூடிய மாணவன் ஒருத்தன் காரு ஏற்றி சில பேரை வந்து காயப்படுத்திட்டான். அதில் ஒரு பெண்ணு, அந்த பெண்ணுடைய குழந்தை 2 பேருமே வந்து ஸ்பாட்லேயே காலி. ஒரு 7 பேருக்கு மேலே வந்து படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். அவன் வந்து முழுக்க குடிச்சிட்டு 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் அந்த காரை ஓட்டிக்கிட்டு வந்ததாக தகவல். இது எதுவுமே நாம் புதுசாக சொல்ல, குஜராத் போலீஸார் சொன்னதான் அந்த வீடியோ காட்சிகளை எல்லாம் வந்து நம்ம வந்து டிவியில் பார்த்தோம். குஜராத் வந்து ஒரு ட்ரை ஸ்டேட். குஜராத்தில் மது விலக்கு அமலில் இருக்கிறது. குஜராத் என்கிற மாநிலம் உருவானதில் தொடங்கியே அங்கு மது விற்பனை கிடையாதுங்கிற ஒரு கொள்கை முடிவை அந்த மாநில அரசாங்கம் எடுத்திருக்கிறது. 1995 பாஜக தான் அங்கு கடந்த 30 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக ஆட்சியில் இருக்கிறது. மது விலக்கு இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் மது போதையில் ஒரு சட்டம் படிக்கக்கூடிய மாணவன் வண்டியை வேகமாக ஓட்டிக்கிட்டு வந்து சில பேரோட உயிரை எடுத்திருக்கான், நிறைய பேருடைய படுகாயத்துக்கு காரணமாகி இருக்கிறான். குஜராத்தில் என்னதான் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஜராத் லிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் கிட்டையாவது கேட்டு பாருங்க, இல்லைனா கூகுளாவது பண்ணி பாருங்க. குஜராத்தில் மது போதை தொடர்பாக வருடம் ஆயிரக்கணக்கானோர் இது மாதிரி வந்து செத்துக்கிட்டே இருக்கிறாங்க. மதுவை விற்காத ஒரு மாநிலத்தில் மது போதையின் காரணமாக பல்லாயிரக்கணக்கான உயிரிழப்புகள் இத்தனை ஆண்டுகள் ஏற்பட்டு இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கு மது ரொம்ப தாராளமாக கிடைக்கிறது அப்படின்னு தான் அர்த்தம். பெயர் அளவில் மட்டும்தான் அங்கு மது விலக்கு இருக்கிறது தவிர்த்துட்டு அங்கு இருக்கிற எல்லாருக்கும் வந்து மது தங்கு தடை இல்லாமல் கிடைக்கிறது அப்படிங்கிறதா அர்த்தம்.
என்ன சொல்கிறாங்கன்னா, நான் குஜராத் ரெசிடென்ட்ஸ் மட்டும் பர்மிட் வாங்கிட்டு 1 மாதம் பர்மிட், 1 மாதத்துக்கு வந்து நான் மது குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிட் வாங்கிட்டு குஜராத்தில் இருக்கக்கூடிய ஸ்டார் ஹோட்டல்களில் போய் மது குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசாங்கம் சொல்கிறது. நான் ரெசிடென்ட் குஜராத்னா இங்கே இருந்து தமிழ்நாட்டில் இருந்து ஒருத்தர் வந்து வேலை விஷயமா அங்கே போகிறது, அல்லது வெளிநாட்டினர் வந்து சுற்றுலா பயணிகளாக குஜராத்துக்கு வர்றது, இவர்கள் வந்து பர்மிட் வச்சு குடிக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஓட்டையை வந்து குஜராத் அரசாங்கம் வைத்திருக்கிறது. அந்த ஓட்டை மூலமாகத்தான் அங்கு இருக்கக்கூடிய குஜராத்தியர்களும் மது குடிக்கிறார்கள் அப்படின்னு ஒரு புள்ளிவிவரம் சொல்கிறது. இதுபோல குஜராத்துக்கு வரக்கூடிய வெளி மாநிலத்தவர்கள், வெளிநாட்டவர்கள், மது குடிக்க விருப்பம் இல்லாதவர்கள் அவங்க கிட்ட இருந்தெல்லாம் அவங்க பேரில் பர்மிட்டை வாங்கிட்டு குஜராத்தியர்கள் மது குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மதுனா சாதாரணமாக நம்ம பாட்டில்களில் இருக்கக்கூடிய மது அப்படின்னு தான் நினைப்போம். குஜராத்தில் விசேஷமான ஒரு சரக்கு இருக்கிறது. இந்தியாவிலேயே எங்கும் கிடைக்காத ஒரு சரக்கு இருக்கிறது. மளிகை கடை, பான் மசாலா விற்பானுங்க இல்லையா, அந்த பொட்டி கடை, பீடா விற்பானுங்களா, அந்த கடைகள், இதிலெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான சரக்கு குஜராத்தில் மட்டும்தான் கிடைக்கும். குஜராத்துக்கு போயிட்டு வந்தவங்க யாரை வேண்டுமானாலும் நீங்கள் விசாரித்து கொள்ளுங்கள். சிரப் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் இருமலுக்கு தான் சிறப்பை குடிப்போம். ஆனால் குஜராத்திலோ போதைக்காக சிறப்பு குடிக்கிறாங்க. அங்கே வில்லேஜ், சிட்டி பாகுபாடு இல்லாமல் இந்த சிறப்பு கிடைக்கிறது. அந்த சிறப்போட பேர் கல்மேக சாவ அசவ அரிஷ்டா அப்படின்னு சொல்கிறாங்க. குஜராத்தி மொழியில் இருக்கிறதுனால நம்ம வாயில் நுழையிறது கடினம் தான். அந்த ஊரில் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இதை வந்து வேறு ஒரு பேரில் சொல்கிறாங்க. லால் பாட்டில் கொடுப்பா அப்படின்னு போய் கடையில் போய் கேட்டால் 130 ரூபாய்க்கு ஒரு பாட்டிலை கொடுப்பாங்க. அந்த பாட்டில் வந்து சிறப்புன்னு தான் அதில் வந்து எழுதி இருக்கும். ஆனால் குடிச்சிங்கன்னா வழக்கமான போதையை விட ராஜ போதை கிடைக்கும். ஏன்னா அதில் 86% ஆல்கஹால் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி குஜராத்தில் சாத்தியமாகிறது? அங்கே போலீஸ் இதை பிடிக்க முடியல அப்படின்னு கேட்டால் போலீஸால் யாரை மீதுமே வந்து நடவடிக்கை எடுக்க முடியாது. ஏன்னா மருத்துவ காரணங்களுக்காக சிரப் அப்படிங்கிற அனுமதியின் பேரில் தான் அதை வந்து தயாரிக்கிறாங்க. அங்கு சானிடைசர் தயாரிக்கிறோம் அப்படிங்கிற பேரில் மெத்தனாலை வாங்கி, மெத்தனாலுக்கு ஒரு கோட்டா உண்டு இல்லையா, நம்ம என்ன தயாரிக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லி இந்த பொருளுக்கு வந்து மூலப்பொருளாக மெத்தனால் இருக்குது, அதனால் எங்களுக்கு கோட்டாவில் மெத்தனால் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தொழிற்சாலைகள் வாங்க முடியும். அந்த வகையில் சானிடைசர் தயாரிக்கிறோங்கிற பேரில் மெத்தனாலை வாங்கி இது மாதிரியான சிறப்புகளை வந்து அவர்கள் வந்து தயாரிக்கிறார்கள். இந்த சிறப்பை வந்து எவனாவது வண்டியில் வச்சு குட்டி யானைகளை வச்சு லாஸ்டிக்ஸில் வச்சு எடுத்துகிட்டு போனான்னா கூட மது பாட்டில்களை பிடிக்க வேண்டிய போலீஸாரால் இதை பிடிக்க முடியாது. ஏன்னா இது சிறப்பு. இந்த சிறப்புக்கு அங்கு வந்து அனுமதி இருக்கிறது. இந்த சிறப்பு வந்து உடல் நலத்துக்காக, உடல் வலிக்காக, இருமலுக்காகன்னு சொல்லி விற்கிறாங்க. ஆனால் குடிச்சா ராஜ போதை கிடைக்கிறது. இப்படியாக குஜராத் முழுக்கவே லால் பாட்டில் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சிறப்பு வந்து சக்கப்போடு போட்டுட்டு இருக்கு. இதை தவிர்த்து விட்டு வழக்கமான மற்ற சரக்குகளும் உண்டு. பீரு, பிராந்தி, விஸ்கி, ஸ்காட்சி, ரம்மு, அது இதுன்னு எதுவோ குடிப்பிரியர்கள்லாம் சொல்கிறாங்க. நமக்கு அந்த அளவுக்கு அதை பற்றிலாம் தெரியாது. அந்த சரக்குகளும் அங்கு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவை மற்ற மாநிலங்களில் கிடைப்பதை விட 3 மடங்கு விலை கூடுதலாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு ஃபுல் பாட்டில் 500 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னா குஜராத்தில் அதே பாட்டில் 1500 ரூபாய்க்கு கிடைக்கும். ஏன்னா அது ட்ரை ஸ்டேட் இல்லையா, அது காந்தியா மாநிலம் இல்லையா, அதனால் அங்கு அதிக விலைக்கு அது விற்கப்படுகிறது. குஜராத்துக்கு பக்கத்திலே எல்லைப்புறமாகவே எப்படி தமிழ்நாட்டுக்கு பாண்டிச்சேரி இருக்கோ அதுபோல் அங்கு தாத்ரா நாகர்வேலி இருக்கிறது, டாமன் அண்ட் டையூ இருக்கிறது, யூனியன் பிரதேசங்கள் இருக்கிறது. இந்த யூனியன் பிரதேசங்களில் அந்த மது விற்பனைக்கெல்லாம் வந்து பெரிய வரிகள்லாம் கிடையாது. எப்படி பாண்டிச்சேரியில் விலை குறைவாக இருக்குன்னு சொல்கிறாங்களா, அதுபோல் அங்கு கிடையாது. ஸோ இந்த டாமன் அண்ட் டையூ, இந்த தாத்ரா நகர் ஹவேலி, இங்கு இருந்து சரக்குகள் குஜராத்துக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. சாலை மார்க்கமாகவே கொண்டு செல்லப்படுகின்றன. அதையெல்லாம் வந்து போலீஸார் வாங்க வேண்டியதை வாங்கி கொண்டு உள்ள அனுமதிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கு மிக குறைந்த விலைக்கு கொள்முதல் செய்யப்படக்கூடிய சரக்குகள் குஜராத்தில் பன்மடங்கு விலைக்கு விற்கிறது. இதனால் குஜராத் முழுக்கவே சரக்கு தட்டுப்பாடு இருப்பதில்லை. அங்கு ஏழைப்பாடைகள் வந்து விலை அதிகமாக இருந்தால் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு பேக்கெட் சாராயம் கிடைக்கிறது. இந்த பேக்கெட் சாராயம் எங்கே தயாரிக்கப்படுகிறதுனா மகாராஷ்டிராவுடைய மலைப்பகுதிகளில் தயாரிக்கப்படுகிறது. மகாராஷ்டிராவுடைய மலைப்பகுதியில் தயாரிக்கப்படக்கூடிய இந்த பேக்கெட் சாராயம் குஜராத் ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு. மகாராஷ்டிரா அரசாங்கமும் இதுக்கு வந்து நடவடிக்கை எடுப்பதில்லை. என்னன்னா இங்கே சாராயத்தை தயாரிச்சானுங்கன்னா பரவாயில்ல, நமக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு அவனுங்க குஜராத்தில் போய் தான் வைக்கிறானுங்க. குஜராத்தில் கலாச்சாரத்தில் எவன் செத்தா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு மராத்திய அரசும் அங்கு வந்து நினைக்கிறது. இந்த வகையாக பார்க்க போனால் குஜராத்தில் குறைந்தபட்சமாக 30,000 கோடியிலிருந்து 40,000 கோடி ரூபாய் வரைக்கும் மது விற்பனை நடக்கிறது. இதில் ஒத்த பைசா கூட அரசாங்கத்துடைய கணக்குக்கு வருவதே கிடையாது. அந்த வகையில் பார்க்க போனால் குஜராத் அரசாங்கம் நரேந்திர மோடி முதல்வராக இருந்த
காலத்திலிருந்தே மது விற்பனையில் பெரிய அளவில் ஊழல் செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஒரு 30,000 கோடி 40,000 கோடி ரூபாய்க்கு வந்து அங்கு வருடத்துக்கு மது விற்பனை நடக்கிறது. அதுக்கு அரசாங்கத்துக்கு அவர்கள் எந்த விதமான வரியும் கட்டுவதில்லை. அப்பப்போ வந்து சம்பவங்கள் மட்டும் நமக்கு வந்து செய்திகளில் வருது. குஜராத்தில் இப்போ இந்த இன்சிடென்ட் சொன்னேன் இல்லைங்களா, ஒருத்தர் மது போதையில் போயிட்டு காரில் ஏற்றி கொண்டுட்டாங்க. இது மாதிரி வந்து செய்திகள் மட்டும் வந்து கொண்டிருக்கிறது. இதை தவிர்த்து விட்டு பார்த்தோம்னா கலாச்சாரம் குடிச்சிட்டு இத்தனை குஜராத்தியர்கள் செத்து போயிட்டாங்க, இத்தனை பேருக்கு வந்து கண் பார்வை போயிடுச்சு, அவ்வப்போது செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. மது விற்பனைக்கு தடையில்லாத மற்ற மாநிலங்களில் எந்த அளவுக்கு மதுவால் மக்கள் சீரழிந்து போயிருக்கிறார்களோ அதே அளவுக்கு தான் குஜராத்தில் மதுவிலக்கு இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்திலும் அதே அளவுக்கு தான் இழப்பு ஏற்படுகிறது. ஆனால் அரசாங்கத்துக்கு வருமானம்னு எதுவுமே வரல. அப்போது அந்த வருமானம் எங்கே போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கு 30 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜகவுக்கு தான் போகுது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா பாஜகவுக்கு முன்பே கூட அங்கு இந்த விஷயங்கள்லாம் இருந்திருக்கு. ஷாருக் கான் நடித்த படம் ஒன்று, ராயிஸ்ன்னு ஒரு படம். அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரை ஸ்டேட்டான குஜராத் எந்த அளவுக்கு மது போதையில் தள்ளாடி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு படமே வந்து ஷாருக் கான் வந்து எடுத்திருப்பார். அந்த படத்துடைய நீட்சியான சம்பவங்கள் இன்னமும் கூட அங்கு நடந்து கொண்டு தான் இருக்கிறது. எனவே அண்ணாமலை குடிக்கு எதிராக போராட்டம் செய்வதாக இருந்தால் பிரதமர் மோடியின் வீட்டை தான் முற்றுகையிடணும். மது இல்லாத மாநிலம்னு சொல்லிட்டு அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வருமானத்தை தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்திருக்கக்கூடிய அந்த குஜராத் மதுபான மாடலை தான் எதிர்த்து அவர் வந்து போராட்டத்தை செய்யணும். இதுக்காக அண்ணாமலையை குடிக்கு எதிரானவர் அப்படின்லாம் வந்து நாம் வந்து சொல்ல முடியாது. அண்ணாமலைக்கு மது பழக்கம் இருக்கிறதா இல்லையா என்பதை அவருடைய நெருங்கிய நண்பர்கள் தான் சொல்ல முடியும். ஆனால் ஒன்று மட்டும் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். 2021ஆம் ஆண்டு அரவக்குறிச்சி தொகுதியில் அவர் போட்டியிட்டு தேர்தல் முடியுது. தேர்தல் முடிஞ்சதுமே அல்ல கைகள் எல்லாம், அண்ணே நமக்கு தான் ரிசல்ட் சாதகமாக இருக்குது, ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம கொண்டாடிடுவோம்னு சொல்லிட்டு தேர்தல் முடிந்த அன்றே அவருடைய சொந்த ஊரில் வந்து ஒரு மிகப்பெரிய பார்ட்டியை வைக்கிறார். எனக்காக வேலை பார்த்த இன்ஃப்ளூயன்சர்களுக்காக இந்த பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வைத்த அந்த பார்ட்டியில் சமூக வலைதள பிரபலங்களான கிஷோர் கே சாமி, ராஜவேல் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு எல்லாமே வேண்டிய விஷயங்களை எல்லாம் சாப்பிட்டார்கள். அங்கு பரிமாறப்பட்டது கோமியம் அல்ல, மதுதான் அப்படிங்கிறது உறுதியாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அப்படிப்பட்ட அண்ணாமலை தான் குடிக்கு எதிராக இப்போ நான் போராட்டம் நடத்துகிறேன் அப்படின்னு காமெடி செய்து கொண்டிருக்கிறார். குஜராத் மாடலை ஒப்பிடும்போது யோகி ஆதித்யநாத்துடைய ஊபி மாடல் எவ்வளோ பெட்டர். அவங்க வந்து கடந்த 2022ஆம் ஆண்டு ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. நாங்கள் எங்கள் மாநிலத்தில் 42,250 கோடி ரூபாய்க்கு வந்து மதுபானம் மூலமாக நாங்கள் வந்து லாபம் பார்த்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேசத்துலேருந்து ஒரு கணக்கு இருக்கிறது. இந்தியாவிலேயே அதிக அளவு மது விற்ற மாநிலம் அப்படிங்கிற ஒரு சாதனையை வந்து உத்தரப்பிரதேசம் தக்க வைத்து கொண்டிருக்கிறது. 2017 யோகி ஆதித்யநாத் அங்கே ஆட்சிக்கு வரும்போது 17,320 கோடி ரூபா தான் மது விற்பனையில் வந்து கிடைச்சிருந்தது. இப்போது அது 42,250 கோடியாக 2 மடங்குக்கும் மேலாக 2.5 மடங்கு அளவுக்கு உயர்ந்திருக்கிறது அப்படின்னு உத்தரப்பிரதேசம் ஒரு சாதனையாக சொல்கிறது. 2023-24 அது இன்னும் சில 1000 கோடிகள் வந்து உயர்ந்திருக்கலாம். உத்தரப்பிரதேசமும் டபுள் இன்ஜின் ஆட்சி நடக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் இந்தியாவிலேயே அதிக மது விற்பனையை செய்து சாதனை படுத்தியிருக்கிறது. அங்கே எதுவும் ஊழல் நடக்கலை அப்படின்னு அண்ணாமலை நினைக்கிறாரா? மதுவே இல்லாத மாநிலம்னு சொல்லக்கூடிய குஜராத்தில் 30,000-40,000 கோடி ரூபாய்க்கு கள்ளச்சந்தையில் மது விற்கப்படுகிறது, சிறப்பு என்ற பேரில் மது விற்கப்படுகிறது. அதை வந்து ஒரு சாதனை என்று அண்ணாமலை நினைக்கிறாரா? இவர் நிஜமாகவே குடிக்கு எதிராக போராட்டம் நடத்தப் போகிறார், மது பழக்கத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தப் போகிறார்னா குஜராத்துக்கு போய் போராட்டம் நடத்தணும், உத்தரப்பிரதேசத்துக்கு போய் போராட்டம் நடத்தணும். குஜராத்தை 10 ஆண்டு காலம் ஆண்ட மோடிக்கு எதிராக மோடி வீட்டு வாசலில் போயிட்டு போராட்டம் நடத்தட்டும். அப்போ அது சீரியஸான போராட்டமாக இருக்க முடியும். வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.